ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், காயினையும் அவனுடைய காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரித்தார். காரணம் என்ன? ஆபேல் தன் முழு இருதயத்தோடு அங்கு தேவனுக்காக அந்த காணிக்கையை ஆயத்தம் செய்தான். அதை முழு விருப்பத்தோடு உற்சாகத்தோடு அதை மனமுகந்து ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாருங்கள், ஆபேல் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். நல்லதை, மிக ஆரோக்கியமானதை, மிக பெருமதியானதை, சிறந்ததை தேவனுக்கு அவன் கொடுத்தான். காரணம் என்ன? அவன் தேவன் மீது வைத்திருந்த அன்பு, தேவன் மீது வைத்திருந்த பற்றுதல், தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம். அவன் இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், அவன் தன்னுடைய அங்கே வருமானங்களை பார்க்கிலும் தேவன் மீது அவன் வைத்திருந்த விசுவாசமும் அர்ப்பணிப்பும் அன்பும் அங்கே மிக மிக அதற்கு காரணமாயிருக்கிறது. ஆக தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆசீர்வதிப்பதற்கு, அதாவது அங்கீகரிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு எது காரணம் என்று சொன்னால் ஆபேலின் இருதயம், ஆபேலின் நோக்கம், ஆபேலின் விருப்பம். ஆம் பிரியமான, நாம் எதை செய்தாலும் முழு விருப்பம், முழு மனதோடு, முழு இருதயத்திலிருந்து, ஆவியிலிருந்து உண்மையாக தேவனுக்கு செய்யும் பொழுது தேவன் அதை அங்கீகரிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.